தற்போது திருச்சி துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளியில் +2 மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரபரப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்சி துவாக்குடியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் +2 மாணவர் தற்கொலை என்ற செய்தி தற்போது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த மாதம் 11ஆம் தேதி +2 படிக்கும் மாணவி விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மீண்டும் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட பரபரப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். ஏற்கனவே மாணவியினுடைய தற்கொலை நிகழ்வு அடங்குவதற்குள் தற்போது மாணவருடைய தற்கொலை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன காரணம், மாணவருடைய விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம் இளவரசன். கண்டிப்பா சூர்யா, திமுக அரசினுடைய முறையற்ற நடவடிக்கையால் இது போன்ற பள்ளி மாணவர்கள் மன உளைச்சலால் தூக்கிட்டு தற்கொலை சம்பவம் இந்த திருச்சி மாவட்டத்தில் இரண்டாக உயர்ந்துள்ளது. அதாவது திருச்சி மாவட்டத்துல தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திருவெரும்பூர் தொகுதி அன்பில் மகேஷோட சொந்த தொகுதியாகும். இந்த தொகுதியில தமிழகத்திற்கே முன்னோடியாக ஒரு மாதிரி பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது 69 கோடியில. இதுல நவீன வசதிகளுடன் விடுதி மற்றும் பள்ளியும் ஒரு சேர இயங்கும் இந்த கட்டிடத்தை கடந்த மே மாதம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வருகை தந்து திறந்து விட்டார். இந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளியில டாப் 3 மாணவர்கள் அங்கிருந்து கொண்டு இந்த பள்ளியில் விடுதியில் தங்க விட்டு அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. திடீரென 10வது முதல் 12வது வரை பல்வேறு பள்ளிகளை படித்த மாணவர்கள் திடீரென திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரத்துல இருந்து கன்னியாகுமரியில இருந்து அவர்கள் திருச்சியில் உள்ள இந்த மாதிரி பள்ளியில் தங்கி படிப்பதால் அவர்களுடைய பெற்றோர்களுடன் இருந்தவர்கள் அங்கு பழகிய மாணவர்கள் என தனி இடம் இப்பொழுது இருப்பதால் அவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த நிலையில இந்த மாணவர்களுக்கு படிப்பு என்ற பொருள் பல்வேறு தொடர்ந்து படிப்பென காலை முதல் இரவு வரை சொல்லிக் கொடுக்கும் நிலை ஏற்பட்டு வரும் இந்த மாதிரி பள்ளியில மன உளைச்சலால் கடந்த மாதம் ஜூலை 11ஆம் தேதி ஒரு மாணவி திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அடங்குவதற்குள் இன்று ஒரு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளான். அதாவது அரசு அந்த பள்ளி மாணவர் விடுதியில கேபிள் வயரால் மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாணவன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த கொடியநத்தம் வசந்தகுமார் என் குப்பம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்கிற 17 மாணவன் தான் தற்போது உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து இதே போன்ற மாணவர் உயிரிழப்பதற்கு காரணம் இந்த தமிழகத்திலேயே மாவட்ட அளவிலான மாதிரி பள்ளி என்ற உருவாக்கியுள்ள அந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு பல்வேறு வகையில் படிப்பதற்கான மன உளைச்சலில் ஈடுபட்டவர்கள் தான் இது போன்று பள்ளி மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அதனால் புதிய இடம் பெற்றோர்களை இழந்து தனித்து விட்டு தற்பொழுது விடுதியில் தங்கி படிக்கும் நிலையில் அவர்கள் தொடர்ந்து மன உளைச்சல் ஆளாகி வருகின்றனர். இதனால் இந்த மாணவர்கள் இழந்துள்ளனர். தொடர்ந்து இதே போல பல மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வரும் நிலையில் தமிழகத்திலேயே முன்மாதிரியாக 69 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த மாவட்ட மாதிரி பள்ளியில் பல மாணவர்கள் இதே மன உளைச்சல் ஆளாகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் பெரும் ஆபத்தில் ஆளாகி உள்ளனர். சூர்யா, இளவரசன், தற்போது மன உளைச்சலுக்கு ஆளான மாணவர்கள் இது பற்றிய புகாரை தங்களுடைய பெற்றோர்களிடம் பதிவு செய்தார்களா? பெற்றோர்கள் மாவட்ட கல்வி நிர்வாகத்திடம் தெரிவித்தார்களா? இது குறித்தான தகவல்கள் ஏதேனும்? கண்டிப்பா சூர்யா, அதாவது இந்த ஏற்கனவே ஜூலை மாதம் 11ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி உயிரிழந்த கிருத்திகா என்ற மாணவி உயிரிழந்தார். இன்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்ற மாணவன் உயிரிழந்தார். இருவருடையுமே ஒரு தற்கொலைக்கு முன் அவர் இளவரசன், இரண்டாவது தற்கொலை நிகழ்ந்த பெரும் சோக சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கண்டிப்பாக இது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் மற்றவர் மாணவர்களுடைய மனதில் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அப்போது மன உளைச்சலுக்கு மாணவர்கள் ஆளாகிறார்கள் என்பதை மாணவர்கள் பெற்றோர்களிடம் ஏதாவது பதிவு செய்தார்களா? பெற்றோர்கள் மாவட்ட பள்ளி கல்வித்துறையிடம் இது பற்றி ஏதேனும் புகார்கள் தெரிவித்திருக்கிறார்களா? இது குறித்தான விளக்கங்கள் ஏதேனும்? கண்டிப்பா சூர்யா, அதாவது ஏற்கனவே நாம் கூறியது போல பெற்றோர்களை விட்டு திடீரென பிரித்து அழைத்து இந்த மாதிரி பள்ளியில் படிக்க போதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். பல வருடங்களாக பெற்றோருடன் இருந்த மாணவர்கள் இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் படித்து விட்டு தினமும் வீட்டுக்கு சென்று விடுவார். ஆனால் தற்போது புதியதாக திருச்சி மாவட்டத்தில் கொண்டு வர வைத்து புதிய நண்பர்கள், புதிய இடம், அவர்களுக்கு படிப்புங்கிறத விட இந்த அவர்களுடன் பழகிய மாணவர்கள் மற்றும் குடும்பத்தினர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள நிலையில இது குறித்து புகார் அந்தந்த பள்ளி மாணவர்கள் என்ன இந்த பள்ளியிலிருந்து என்னை உங்களிடம் அழைத்துச் செல்லுங்கள் என பெற்றோருக்கு பல தொலைபேசியில் ஏற்கனவே மாணவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில தான்
இது போன்ற தற்கொலை சம்பவங்கள் வந்து இந்த திருச்சி மாவட்டத்துல தமிழகத்திலே முன்மாதிரியாக 69 கோடியில் தொடங்கப்பட்டுள்ள அந்த மாதிரி பள்ளியில பல மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வந்து வைக்கும் கோரிக்கை என்னன்னா, எங்களை வந்து இந்த பள்ளியில இருந்து அழைச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிற கோரிக்கை தான். ஆனால் இது குறித்து பள்ளி கல்வி பற்றி நிர்வாகத்திடம் புகார் அளித்தால் அந்த இதை வந்து ஏற்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கான மாற்று சான்றிதழ் வழங்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த ஒரு வருடம் எப்படியாவது படித்து இங்கேயே படிக்க வேண்டும் என பெற்றோர்களும் வந்து வற்புறுத்துவதால் அவர்கள் மாணவர்கள் மன உளைச்சலில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற இது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க. தற்கொலை வந்து ஒரு தீர்வு ஆகாது என்று பலமுறை வந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தும் இது போன்ற மாணவர்கள் வந்து தற்கொலை சம்பவத்தில் ஈடுபடுவது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அவர்கள் விரும்பும் இடத்திற்கு உடனடியாக தங்களுடைய மாற்றுத்திறந்த எண்களை வழங்குவதனால்தான் மேலும் இது போன்ற உயிர் பலி ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது. சூர்யா, இளவரசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கல்வியாளர் திருமதி மாலதி அவர்கள். வணக்கம் மேடம். தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் உதாரணமாக விளங்கக்கூடிய பள்ளி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பள்ளியில் கடந்த வாரம் ஒரு மாணவனுடைய தற்கொலை அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அடங்குவதற்குள் தற்போது மற்றொரு மாணவருடைய தற்கொலை என்பதும் அரங்கேறி இருக்கிறது. மாதிரி பள்ளி அப்படிங்கிறது ஒழுக்கத்திலையும் நன்னடத்திலையும் மாதிரியாக மற்றவர்களுக்கு விளங்கணும். ஆனால் இப்போ இந்த சோக நிகழ்வுகள் மாதிரியாக அது மாறிவிடுமோ அந்த மாதிரி பள்ளி அப்படிங்கிற ஒரு அச்சமும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் மேடம்? உண்மையாவே மிக மிக வருத்தமா இருக்குது. ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை வழங்கணும், தமிழகத்தை வந்து முன்னோடி மாநிலமா மாத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பள்ளிகள் துவங்கப்பட்டது. ஆனா பள்ளிகள்ல பள்ளி அப்படின்றது, பள்ளி கல்வி அப்படின்றது ஒரு சுமை இல்லாம ஒரு சுகமான ஒரு பயணமாக இருக்கணும். மாதிரி பள்ளிகள்ல வந்து இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அது வந்து அரசு பள்ளிகள் ஆகட்டும், அங்க வந்து விருப்பப்பட்டு சேரக்கூடிய மாணவர்கள், அதுவும் வீட்டுக்கு அருகாமையில் பெற்றோர்களை அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருந்தா மட்டும்தான் அவங்களால கவனம் செலுத்த முடியும். அது வந்து அவங்க விருப்பப்பட்டு தேர்வு செய்யக்கூடியது. அங்க வந்து நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள தங்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், தவறான விஷயம். ஏன்னா வந்து பள்ளி படிப்பு அப்படின்றது அவங்க வந்து இன்னும் 13 வயதுல தான் இருக்காங்க, அவங்க இன்னும் மேஜர் ஆகல. ஸோ 13 வயதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் நீட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களோட சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் நீட்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ அதுக்கான கண்டியூசிவ் இல்லாம அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப டாக்ஸிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லதே இல்லை. காலையில நீங்க 5 மணிக்கு எழுந்துக்கணும், 6 மணிக்கு படிக்கணும், அப்படிப்பட்ட படிப்பு தேவைன்னா அவங்க அந்த மாதிரி பள்ளிகளை தேர்வு செய்து அவர்களே போயிருப்பாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அரசு அப்படின்றது வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும். மாணவர்களுக்கு இலகுவான ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கணும். பிரஷரைசிங் எஜுகேஷன் கொடுக்க கூடாது. இனிமேலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரக்கூடாதுன்னா இதற்கான காரண காரியங்களை அரசு வந்து கண்டிப்பா கவனிக்கணும். ஏன்னா சோசியல் எமோஷனல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ். SELன்றது வந்து எல்லா இடத்துலயுமே கவனத்துல கொண்டக்கூடியது. ஸோ தமிழகத்துல அதை மனசுல கொண்டு வந்துட்டு நம்ம வந்து பள்ளிக்கூடங்களை வந்து ரொம்ப ஹாப்பி ஸ்கூலா வைக்கணும். நம்ம வாயில மட்டும் ஹாப்பி ஸ்கூலா சொல்லிட்டு உள்ள பிரஷரைஸ் போடுறது அப்படின்றது வந்து நல்லது கிடையாது. அரசு பள்ளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அங்க பிரஷரைசிங் கம்பீட்டிங் வித் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ன்றது வந்து ரொம்ப தவறான கருத்து. பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்களும் பார்த்து தான் செய்யறாங்க. பட் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல இது நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு. மாலதி மேடம், சுமார் 60 கோடி ரூபாய் செலவில் இப்படி ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கு. நன்னடத்தைகள் மாதிரியாக விளங்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு சோக நிகழ்வுகள் அந்த பள்ளி மாதிரியாக அமைந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் கூட. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் வலுக்கட்டாயமாக மாணவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள், கற்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா இது போன்ற ஒரு நிகழ்வு தேவையா அப்படிங்கிற கேள்வியும் எழுதல் மேடம். உண்மையாகதான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி பள்ளி அப்படின்றது வந்து பள்ளி கல்வியில வந்து தங்கும் என்ன சொல்றோம் உண்டு உறைவிட பள்ளி அப்படின்றது வந்து ஒரு சாய்ஸ். யாருக்கு வேணுமோ அவங்க போய் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்ல தங்கி படிப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நமக்கு வந்து கொண்டு வந்துட்டு அவங்களை நம்மளுடைய நோக்கம் வேணா நல்ல நோக்கமா இருக்கலாம். அதாவது நம்ம நல்ல மாணவர்களை, தரமான மாணவர்களை அரசு பள்ளிகள் தயாரிக்க முடியும்ன்ற நோக்கம் வேணா நல்ல சீரிய நோக்கமா இருக்கலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகள் அப்படின்றது வந்து எங்கேயோ வேற ஒரு மாவட்டத்துல கொண்டு வந்து அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய எல்லாருமே பொருளாதாரத்துல பின்தங்கிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான். ஸோ அப்ப அவர்களுக்கு பக்கத்து தெருவுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, பக்கத்து ஊருக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்கள ஊரை விட்டு ஊர் ஒரு இடத்துல தங்க வச்சுக்கிட்டு அவங்களை பெற்றோர்கள்ட்டே பேச முடியாது, அன்பு அரவணைப்பு எதுவுமே இல்லாம கண்டிப்பா நீ படிக்கதான் படிக்கணும்னு சொல்லும்போது அவங்க மனதளவுல உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இன்னைக்கு நம்ம ஜென்சி ஆல்பாசி எல்லாம் நிறைய பேசுறோம். இந்த
மாணவர்களுடைய மனநிலை ரொம்பவே மாறி இருக்கு. சோ நம்ம வெறும் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கறது, அவங்கள மார்க் மட்டும் வாங்கக்கூடியது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது. அந்த மாணவர்கள் மன உளைச்சல் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், அவர்களுக்கு பிடித்த பள்ளியில் படிக்கணும், பிடித்த படிப்பை படிக்கணும். அதற்கு என்ன ஏது செய்யலாம், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம அரசு பள்ளிகளை முன்மாதிரியா நிறுத்தணும்னா மார்க்ல காமிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்கள என்னென்ன ஸ்கில் எஜுகேஷன் கொடுக்கலாம், அவங்கள வேற எந்த விதத்துல முன்னிறுத்தலாம், அவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலேயே இருந்து என்ன செய்யலான்றதை பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா வேற ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுன்றது சரியான முயற்சி கிடையாது. மாலதியிடம் இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி.